வணக்கம் நேயர்களே, இது நம் நாடு யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று தூய திருத்துவ பேராலயத்தினுடைய 131வது அர்ப்பின் பண்டிகை நிகழ்ச்சிக்காக ஆலயம் மிக பிரமாதமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. பல வண்ண விளக்குகள் மின்னுகின்றன. ஆலயத்தினுடைய முன் வாசல் பகுதியைத்தான் தற்பொழுது பார்க்கின்றீர்கள். ஆலயம் மகிமையாக ஜொலிக்கின்றது. பாருங்கள், ஆஹா, என்ன பிரமாதம்! ஆலயத்தின் உள்பகுதியில் பச்சை பசேரென்று செடிகள் அலங்காரமாய் வைக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினம் நடைபெறும் அர்ப்பின் பண்டிகை நிகழ்ச்சிக்காக, ஆலய ஆராதனைக்காக மிக அழகாக நேர்த்தியாக திருச்சபை மக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்த சபையின் மூப்பர்களையும் வாலிபர்களையும் ஆலய பாடகர் குழுவினரையும் மனதார வாழ்த்துகிறேன். ஆலயத்தின் அழகை பாருங்கள். நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஆலயத்தின் உள்பகுதியில் இன்று மிக அழகாக நேர்த்தியாக பழங்கள் காய்கறிகளை கொண்டு மிக அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பச்சை பசேல் என்று பூந்தோட்டங்கள் போன்று அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், பழங்களை கொண்டு ஆல்டரின் முன்பகுதியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரிஜினலான மரங்கள், திராட்சை பழங்கள், ஆரஞ்சு பழங்கள் கொத்து கொத்தாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. எல்லா மரங்களிலும் ஆப்பிள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அன்னாச்சி பழங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வித்தியாசமான முன்னெடுப்பு. பாருங்கள், பழங்களின் சோலை. ஆலயம் மிக அழகாக நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. மகிமையான ஆலயம் தூய திருத்துவ பேராலயம். அதன் மகிமையே மகிமை. கடவுளின் பிரசன்னம் இந்த ஆலயத்தில் இருப்பதை அனைவரும் உணர முடியும். பலர் தனிமையிலே இங்கு வந்து ஜெபித்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதற்காக முயற்சி எடுத்த ஆலய குருவானவர் அவர்களுக்கு நன்றி. அர்ப்பின் பண்டிகை ஆராதனை நடக்கும் இடம் என்ன அழகு! பூந்தோட்டங்கள் போன்று காட்சியளிக்கின்றது. உண்மையான செடிகள். அந்த செடிகளிலே ஆப்பிள், ஆரஞ்சு பல வகைகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆலயத்தின் பிரதான வெளியே வந்து கொண்டிருக்கின்றேன். பாருங்கள், என்ன அழகு! ஒவ்வொரு மரத்திலும் பழங்கள் காய்த்து தொங்குவது போல அது அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆலயத்தின் வெளிப்பகுதியில் மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது நமது பேராலயம். உண்மையிலே காண கோடி கண்கள் வேண்டும். அந்த அளவிற்கு மிக நேர்த்தியாக மின் விளக்குகள் ஜொலிக்கின்றன. ஆலயத்தின் அழகை பாருங்கள். கோபுரத்தின் அழகை பாருங்கள்.
மிக அழகாக அர்ப்பின் பண்டிகையை ஆசரிக்க ஆலயம் தயாராக இருக்கிறது.